டேஸ்டான வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? பருப்பு, வெங்காயம், தக்காளி, உரிச்ச பூண்டு, லைட்டாக மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றி ஒரு 4-5 விசில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கோங்க. பருப்பு கடையும் போது கொஞ்சம் நான் சால்ட்டை போட்டு நல்லா கடைஞ்சி வச்சுக்கிட்டேன். அதில் புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கடுகு, சீரகம், பூண்டை உரிக்காத பூண்டை தட்டி வச்சுக்கணும். அதை கொஞ்சோண்டு போட்டு நல்லா வதக்குனதும் வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயமாக பட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு அதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் பருப்பில் வேற போட்டிருக்கேன் அதான். அப்புறம் வெண்டைக்காவை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுட்டே அப்புறம் பருப்பும் புளி தண்ணியும் கலந்துருக்கும். அதை அதில் கொட்டிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து ஒரு இறக்குறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சாம்பார் பொடி தூவி ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதும். கம கமன்னு வெண்டைக்காய் சாம்பார் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள்.